வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் ஓர் ஆய்வு. படம் உலகம் சுற்றும் வாலிபன். பாடல் கவிஞர் கண்ணதாசன். இசை MS விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1973. இயக்கம் MGR. பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம். திரை நட்சத்திரங்கள் MGR இரட்டை வேடத்தில், மஞ்சுளா, லதா, சந்திரலேகா என பலர் நடித்திருக்கிறார்கள். MGRால் தயாரிக்கப்பட்டு இயக்கிய பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம். அப்போதைய ஆளுங்கட்சி சுவரொட்டி விளம்பரங்களுக்கு அதிக வரி விதித்ததால் சுவரொட்டிகள் இல்லாமலேயே வெளியிடப்பட்டு வெற்றி பெற்ற திரைப்படம். பாடல்கள் அனைத்தும் இனிமை பாடல்கள். அவள் ஒரு நவரச நாடகம், பன்சாயி, காதல் பறவைகள், லில்லி மலருக்கு கொண்டாட்டம், நிலவு ஒரு பெண்ணாகி, ஓ மை டார்லிங், பச்சை கிளி முத்துச்சரம், சிரித்து வாழ வேண்டும், தங்கத்தோணியிலே, உலகம் உலகம், அழகு கலைகளின் சுரங்கம், வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் போன்ற 10 பாடல்களை கொண்ட திரைப்படமாக அமைந்தது. அதே போன்று 3 கதாநாயகிகளை கொண்ட திரைப்படம். MGR ஒரு விஞ்ஞானியாகவும் அவரது தம்பியாக இன்னொரு MGRும் படத்தில் நடித்திருப்பார்கள். பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். கண்ணதாசனின் வரிகள் அருமை, பாடல்கள் அனைத்தும் இனிமை. MS விஸ்வநாதனின் இசையும் இனிமை. பாடல் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். பாடல் வரிகளை பார்க்கலாம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம், மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி, நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம், குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்தில் வான்மலை, கார்த்திகை திங்களின் தீபங்கள், கண்ணில் தோன்றும் கோலங்கள், அறுசுவை நிரம்பிய பார்க்குடம், ஆடும் நடையோ நாட்டியம், ஊடல் அவளது வாடிக்கை, என்னை தந்தேன் காணிக்கை. பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம். அவள் ஒரு நவரச நாடகம். நவரசம் என்பது ஒன்றை பார்க்கும்போது ஏற்படுகின்ற 9 வகை உணர்வு. அவை என்ன? சிரிப்பு, அழுகை, மகிழ்ச்சி, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி, இளிவரல் என்று 9 வகைப்படுகிறது. இந்த 9 ரசங்களையும் கொண்ட அவள் ஒரு நாடகம் என்கிறார் கவிஞர். ஆனந்த கவிதையின் ஆலயம். ஆனந்தம், மகிழ்ச்சி தரும் கவிதையின் அவள் ஒரு ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம். இது தழுவிடும் இனங்கள் மானினம் என்பது எனக்கு சற்று விளங்கவில்லை. ஒருவேளை அன்பாய் இருப்பதால் மானினத்தை குறிப்பிடுகிறார் கவிஞர் என்பது புரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் இது பற்றி எழுதலாமே. யாராவது தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணலாமே. தமிழும் அவளும் ஓரினம். தமிழ் போன்ற இயல், இசை, நாடகம் என்ற 3 கூறுகளை கொண்ட அருமையான தமிழ் போன்றவள் அவள். நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் மின்னுகின்ற மாணிக்கக்கல் போன்றவள். என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம், அவளுக்காக என் நெஞ்சில் அசைக்க முடியாத ஓரிடத்தை தந்திருக்கிறேன். குறுநகை கோலத்தில் தாமரை. குறுநகை சிரிக்கும்போது, தோன்றும்போது அவள் இதழ்கள் தாமரை போன்று உள்ளதாக குறிக்கிறார். கோடை காலத்து வான்மலை. கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தை தணிக்கும் மழை பெய்தால்
எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ அதுபோன்று அவளை பார்த்ததும் மகிழ்ச்சி தருகிறதாம். கார்த்திகை திங்களின் தீபங்கள், கண்ணில் தோன்றும் கோலங்கள். கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் அழகிய தீபங்கள் அவள் கண்ணில் ஒளி வீசுகிறதாம். அறுசுவை நிரம்பிய பால்குடம், ஆடும் நடையோ நாட்டியம். அறுசுவை என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு, இந்த 6 சுவைகளும் நிறைந்த அவள் ஒரு பால்குடம். அவளுடைய ஆடும் நடையோ நாட்டியம். ஊடல் அவளது வாடிக்கை, என்னை தந்தேன் காணிக்கை. பெண்களுக்கு காதலனிடம் ஊடல் செய்வதும் பின்பு கூடுவதும் இயல்பு. அதனால் அவளுக்கு என்னையே காணிக்கையாக தந்துவிட்டேன். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களின் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம். குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மலை. கார்த்திகை திங்களின் தீபங்கள், கண்ணில் தோன்றும் கோலங்கள். அறுசுவை நிரம்பிய பார்க்குடம், ஆடும் நடையே நாட்டியம். ஊடல் அவளது வாடிக்கை, என்னை தந்தேன் காணிக்கை.